நாட்டையே உலுக்கியிருக்கும் கரூர் துயர சம்பவத்திற்கு விஜய் மீது மட்டும் முழு குற்றத்தையும் சுமத்துவது ஏற்புடையதல்ல என்ற அண்ணாமலை இந்த விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதோடு கூட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன், எதற்காக தடியடி நடத்தப்பட்டது, விஜய் மீது செருப்பு வீசியவர்கள் யார் என பல கேள்வி கணைகளை வீசிய அவர் நியாயமான விசாரணை தேவை என்பதால் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு 24 மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறோம். 24 மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம். இதுல பல தவறுகள், பல குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஒன்று, இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்தை கொடுக்கிறோமா, சரியான காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா, கிரௌட சரியான முறையில் கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. தமிழகத்தில் நீங்க பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஆரம்பித்த மரணத்தை பாருங்க, 64 பேர் தாண்டி போன ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை இந்தியன் ஏர்போர்ஸ் ஷோல 5 பேர். வரிசையா இந்த கிரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்டே தமிழகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்டே இருக்கு. கரூரும் அப்படித்தான். ஆனால் எங்களுடைய முதல் குற்றச்சாட்டு மாநில அரசின் மீது தான் வைக்கின்றோம். காரணம், அவர்களுடைய கடமை சரியான இடத்தை கொடுப்பது அவங்களுடைய கடமை. சரியான இடமையா பர்மிஷனே கொடுக்காதீங்க, இல்லைன்னு சொல்லுங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வேலுச்சாமி பொறுத்தவரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு சந்தை, அங்க கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது. எதற்கு அது கொடுத்தாங்கன்னு தெரியல. தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் லெட்டர் காலையில் நான் பார்த்தேன். காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா, உழவர் சந்தை பக்கம் கேட்டிருக்கிறாங்க. அதனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாவட்டத்தினுடைய ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யல. அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார். 500 பேர் பந்தோபஸ்ல இருந்தாங்க. 500 பேர்ல இல்லைங்கண்ணா, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், கார்டு, வண்டிக்குள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா 500. கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர்? 100 பேர் கூட இல்ல. ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் 30 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கணக்கு எழுதி 500 சொன்னாலும் ஏத்துக்க முடியாதுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும்னு தெரியும், அது 10,000மோ 20,000மோ 50,000மோ நம்பரை விடுங்கண்ணா. ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணுமல்ல, அதையே செய்யாம இன்னைக்கு 500 மழுப்புறாங்க. 500ங்கிறது கீழே இல்லைங்கண்ணா. டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா, கீழே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா? இல்ல, அவங்க எல்லாம் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ், அதுலயே 300 பேர் போயிருப்பாங்க. அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளாய் பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க. மூன்றாவது, இது பெரிய இழுபறி, கிட்டத்தட்ட 4-5 நாள் இழுபறி. இந்த லேண்டுக்கு போய் பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு 100 டைம் யோசிக்கணும். ஏன்னா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அவ்வளவு சொல்றாங்க. பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது, எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும். வேலுச்சாமிபுரத்தில் எந்த வழி இருக்குங்கன்னா, ஒருவேளை முக்கியமான விவிஐபி நாம யார சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளியே கூட்டிட்டு வரும்? ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும். பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும். காரணம், மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகணும். இல்ல செஞ்சோம், ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ போட்டுட்டோம், கண் துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாதுங்கண்ணா. அரசியல்வாதிகள் 1008 சொல்லுவான் சார். ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதீன்னு 1008 சொல்லுவான். இங்க கொடுங்க, அங்க கொடுங்கம்மா. அது கேட்கறக்கா ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறக்கா கலெக்டர் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மீது உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். என்ன ஒரு பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காருன்னா, சும்மா பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க. இந்தியால 10 பேர் 15 பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசுகள். ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும், டிசிக்கும், கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங்கா இருக்கும். அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணணுங்கண்ணா. நீங்க 1 மேன் ஜட்ஜை நாங்க போட்டிருக்கோம், ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டிருக்கோம். உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை வித்ட்ரா பண்றாரு. ஆனா இதற்கு முன்பு இன்னொரு இடத்திற்கு சிபிஐ கொடுக்கிறார், அஜித் குமார் கேஸ்ல. அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும். அந்த கூட்டத்தில் யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா, அந்த கூட்டத்தில் விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌட ட்ரிகர் பண்ணாங்களா, ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு, லாட்டரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க, கரண்ட் எதுக்காக போச்சு, இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு
யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்தா, நீங்க கேட்ட கேள்வி, டிவிகே மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. உண்மையா பொய்யா, நியாயமா நியாயமில்லை தெரியாதுங்கண்ணா, போட்டு பார்க்கட்டும். ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம சிபிஐ போன்ற ஒரு அமைப்பு யாராவது விஷயம், செருப்பு வீசுறாங்க ஒரு கூட்டத்துல, ஒரு தலைவனை பார்க்க வரவங்க செருப்பு வீச மாட்டாங்கல்ல, வெளியால் தானே செருப்பு வீசுவோம், செருப்பு எப்படி வீசுறாங்க, ஏன் கரண்ட் கட் ஆச்சு, இதையெல்லாம் கூட சிபிஐ பண்ணி ஒரு என்கொயரி பண்ணி முதலும் கடைசியுமாக தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது நடக்காம இருக்கு.